ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு. இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் தான் இவர் பேர் வந்து முகஹப் உல் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர். இவர் தான் 1990ஆம் ஆண்டு தான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகம் பண்ணியிருக்கிறார். இதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க இந்த குறியீடு அப்படின்னா, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அது அடுத்தது வயது வந்தோரினுடைய கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம், அடுத்த மூன்றாவதா ஜிடிபி இருக்கு இல்லையா, ஜிடிபியினுடைய மடக்கை செயல்பாடு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் எடுக்கிறாங்க. நாலாவதா வாங்கும் சக்தி சமநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த வாங்கும் சக்தி சமநிலையும் சரி பார்த்து தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீடு வந்து கணக்கிடப்படுது. இப்போ யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வெளியிட்டிருக்குது. அது வெளியிட்டதில் என்ன தெரியுது அப்படின்னா, மனித வளர்ச்சி மதிப்பீடு இருக்குல்ல, அதில் இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டால், மொத்தமாக 189 நாடு, இதில் எடுத்துக்கிட்டால் 130வது இடத்துல இருக்குன்னு சொல்லுது. இப்போ 1990லேருந்து 2017 வரைக்கும் தான் இந்த கணக்கெடுப்பு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்ததான் இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டாக்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவுடைய ஹெச்டிஐயினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 0.427லேருந்து 0.640 இப்படி உயர்ந்திருக்குது. அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, 50% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல தெளிவாகுது.